இந்த கதையோட ஆரம்பத்துல, அதாவது 1979ல அந்த ஊர் ஃபுல்லாவே ஒரே ஒரு நியூஸ் தாங்க பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன விஷயம் தெரியுமா? குவாய் அப்படிங்கிற ஒரு வீட்டு வேலைக்காரி, அவளோட முதலாளியோட பையன கடத்தி கொடூரமா கொலை பண்ணிட்டா அப்படிங்கிற நியூஸ் தாங்க. இன்னைக்கு தான் அவளுக்கான கோர்ட் தீர்ப்பு வரப்போகுதுங்க. அதனால ஊரே அவள பழிச்சும் திட்டியும் பேசிக்கிட்டு இருக்கு. அப்படியே இப்ப சீன் கட் பண்ணா, கதை நம்மள நேரா அந்த குவாய் இருக்கிற ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகுதுங்க. அங்க அவள பார்க்க அவ முதலாளி வான் ஓட தம்பி ஹேம் வராங்க. ஹேம பார்த்த உடனே நம்ம குவாய்க்கு அழுக தாங்க முடியல. கண்ணீர் விட்டு கதறி அழுது, தயவு செஞ்சு எனக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. அப்போ ஹேம் அவகிட்ட ரொம்ப எமோஷனலா கேட்கறான். ஏன் குவாய் இதெல்லாம் பண்ண? எதுக்காக? என் அக்கா பையனை கடத்த வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்துச்சு? ஏன் அவனை கொன்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஹேம் அப்படி கேட்ட உடனே குவாய் அழுதுகிட்டே அவளுக்கு நடந்த அநியாயங்களை எல்லாம் ஒண்ணு விடாம சொல்ல ஆரம்பிக்கிறான். அவளோட முதலாளி வான் இருக்காங்களே, அவங்க நம்ம குவாய மனுஷியாவே மதிக்கலங்க. எப்ப பார்த்தாலும் திட்டி தீக்கிறது, டார்ச்சர் பண்றதுன்னு இருந்திருக்காங்க. கடைசியில அவங்க கடையில இவ்வளவு ஒரு மாடு மாதிரி வேலை வாங்கிட்டு அதுக்கான சம்பள பணத்தையும் கூட கொடுக்காம ஏமாத்திருக்காங்கன்னா பாத்துங்களேன். நம்ம குவாய் இதனால ரொம்பவே நொந்து போய் தினமும் அழுதுகிட்டே இருக்காங்க. எப்படியாவது இந்த நரகத்துல இருந்து தப்பிச்சு தான் சொந்த ஊருக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி அவ தவிச்சிட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த கடையில வேலை பார்க்குற இன்னொருத்தன் உள்ள வரான். அவன் பேரு தாங்க பென். நம்ம குவாய் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மெதுவா அவன் கிட்ட வராங்க. வந்து ரொம்ப அக்கறையா பேசுற மாதிரி நடிக்கிறான். ஏன் குவாய் இப்படி அழுதுகிட்டே இருக்க? நம்ம இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவகிட்ட இப்படி அடிமையா வேலை செஞ்சுட்டு அழுதுட்டே இருக்க போறோம்? என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. நீ மட்டும் எனக்கு ஓகே சொன்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பின் என்ன பிளான் சொல்றான் தெரியுமாங்க? நம்ம முதலாளி வானோட பையனை கிட்னாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல நம்ம குவாய் பயந்து போய் வேணாம் அப்படிங்கிற மாதிரி மறுக்கிறான். ஆனா அவளோட வறுமை, அந்த கொடுமைக்கார முதலாளி கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கடைசியில அவளையும் இந்த சதிக்கு சம்மதிக்க வைக்குது. பணத்தை எங்க கொண்டு வரணும் தெரியுமா? ஒரு காட்டு பகுதிக்கு பக்கத்துல ரயில் போற பாதையில வீசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வானும் வேற வழியே இல்லாம பையனை காப்பாத்த அந்த ரயில் ஏறி டிராவல் பண்றாங்க. கரெக்டா அந்த காட்டு பகுதி வர்றப்போ பதட்டத்துல வான் அந்த இடத்த கவனிக்காம விட்டுடுறான். எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவளால ரயிலை நிறுத்த முடியலங்க. ரயில் அந்த இடத்த கடந்து போயிடுது. இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த பெண்ணுக்கு பயங்கர கோவம் வருதுங்க. அவ நம்மளை ஏமாத்திட்டான், போலீஸ் கிட்ட சொல்லிட்டாலோ அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சு வெறியோட அந்த சின்ன பையனை கொல்ல ஓடுறாங்க. நம்ம குவாய் பதறி போய் வேணாம் குழந்தைய விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிரான். அதுவும் இல்லாம தடுக்கவும் பாக்குறாங்க. ஆனா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அப்படிங்கிற மாதிரி பெண்ணும் அவனுடைய ஃப்ரெண்டும் குவாய் பேச்சை கேட்காம அந்த அப்பாவி குழந்தைய கொடூரமா கொல்றாங்க. கொலை பண்ணிட்டாங்க. ஆனா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணுமே. உடனே இந்த தந்திரக்காரன் பெண் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு புது பிளான் போடுறாங்க. திடீர்னு நம்ம குவாயை அடிச்சு மயக்கமடைய வைக்கிறாங்க. அந்த கொடூரனங்க என்ன பண்றான் தெரியுமா? மயக்கத்துல இருக்கிற குவாயோட கையை பிடிச்சி கொலைக்கு பயன்படுத்தின அந்த கத்தியில அவளோட கைரேகையை பதிய வைக்கிறாங்க. அப்படியே அவ பக்கத்துல கத்தியை போட்டுட்டு போலீஸுக்கு ரகசியமா தகவலையும் சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அடுத்த நாள் காலையில போலீஸ் வந்து பார்க்கும்போது அங்க கொலை செய்யப்பட்டு கிடக்கிற பையன் பக்கத்திலே மயக்கத்துல கத்தியோட இருக்கிற குவாய். போலீஸ் என்ன நினைப்பாங்க? குவாய் தான் கொலையாளின்னு முடிவு பண்ணி அரெஸ்ட் பண்றாங்க. இந்த நியூஸ் தாங்க ஊர் ஃபுல்லா தீயா பரவுது. இப்ப கதை மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே போகுதுங்க. குவாய் அழுதுகிட்டே நிஜமாவே நான் அவனை கொலை பண்ணல ஹேம், என்ன நம்புங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிரான். ஆனா ஹேம் அவ பேச்ச கொஞ்சம் கூட நம்பலங்க. ஆக்சுவலா ஹேம் ஒரு வக்கீல் தாங்க. ஆனா தான் அக்கா பையனை கொன்னவளுக்கு வாதாட அவனுக்கு இஷ்டம் இல்லை. அதனால அவன் அவளுக்காக கேஸ் நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி மறுத்துடுறாங்க. அங்க இருந்து ஹேம் கிளம்பும் போது அந்த மரண அடியை கொடுக்குறாங்க. எனக்கு நாளைக்கு கல்யாணம், இனிமே என்ன மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இங்க தாங்க கதையோட அடுத்த ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. நம்ம குவாயும் ஹேமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சிருக்காங்க. குறிப்பா குவாய் ஹேம் மேல உயிரே வச்சிருந்தா. ஆனா இப்போ அவளோட காதலனை அவளை நம்பாம கையை விரிச்சிட்டு போறாங்க. குவாய் பின்னாடியே கதறி அழுதுட்டே ஓடி நான் நிரபராதி, நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி கத்துறா. ஆனா ஹேமும் போலீஸ் இந்த சமூகம் யாருமே அவளோட கதறலை காது கொடுத்து கேட்கலங்க. அடுத்த நாள் காலையில கோர்ட்ல கேஸ் விசாரணைக்கு வருது. எதிர்பார்த்த மாதிரி குவாய்க்கு எதிராக இருக்கிற சாட்சிகளை வச்சு அவளுக்கு மரண தண்டனையா அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லிடுறாங்க. ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் குவாய் அழுது புரண்டு அங்க இருக்கிற ஜெயிலர் கிட்ட ஐயா நான் எந்த தப்பும் பண்ணல, என்னை விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிரா. ஆனா சட்டம் தன் கடமையை செய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. நாட்கள் மெல்ல மெல்ல நகர ஆரம்பிக்குது. ஆனா நம்ம குவாயோட வலியும் வேதனையும் குறையவே இல்லைங்க. அந்த இருட்டு ஜெயில் அறைக்குள்ள உட்கார்ந்து அங்க இருக்கிற சுவர்கள் எல்லாமே நான் நிரபராதி, நான் எந்த தப்பும் செய்யல அப்படின்னு கீறி கீறி எழுதி வைக்கிறான். அவளோட கண்ணீருக்கும் கதறலுக்கும் அந்த ஜெயில் சுவர்களை தவிர வேற யாருமே சாட்சி இல்லைங்க. கடைசியில அவளுக்கு தண்டனை கொடுக்க போற அந்த கருப்பு நாள் வருது. சாக போறன்னு தெரிஞ்சு அவ தவிச்சு கதறி துடிக்கிறா. அங்க இருக்கிற யாருமே அவ பேச்சை கேட்க தயாரா இல்லைங்க. அவளை இழுத்துட்டு போய் கடைசியில் அவளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுதுங்க. நம்ம குவாயோட மூச்சு காத்துல அடங்கி போகுது. இந்த உலகமும் போலீஸும் அப்பாடா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. ஆனா கதை இதோட முடியலங்க. இப்பதான் கதையோட உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. ஒரு அப்பாவியை கொன்னா சும்மா விடுமாங்க விதி? எல்லாருமே கதை முடிஞ்சதுன்னு நினைச்சப்போ அங்கதான் நம்ம குவாயோட கண்ணு திறக்கப்படுதுங்க. ஆனா இப்ப அவ மனுஷி இல்ல, தப்பு செய்யாமலே தண்டனை வாங்கி செத்து போன ஒரு தவிச்ச ஆத்மாங்க. அன்னைக்கு நள்ளிரவே அந்த ஜெயில பயங்கரமான கத்தலும் கூச்சலும் கேக்குது.
என்ன நடக்குதுன்னே புரியாம ஜெயிலர் பதறி போய் ஓடி வராருங்க. அங்க இருக்கிற கைதிகள் எல்லாருமே பயந்து நடுங்கிக்கிட்டே, சார் இங்க ஒருத்தனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவன் எல்லாரையும் போட்டு வெறித்தனமா அடிச்சு கொன்னுகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அலறாங்க. ஜெயிலர் அவனை கட்டுப்படுத்த ஓடுறாரு. ஆனா அவனோட உடம்புக்குள்ள இருக்கிறது சாதாரண ஆள் இல்லையே, நம்ம குவாயோட ஆவியாச்சே. அவன் யாரு சொல்றதையும் கேட்காம கண்ணுல வெறியோட எல்லாரையுமே அடிச்சு துவம்சம் பண்றான். அது மட்டும் இல்லாம அவன் தரையில நடக்கலங்க, அப்படியே சிலந்தி மாதிரி செங்குத்தா சுவத்துல ஏறி நடக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு ஜெயில இருக்கிற அத்தனை பேருக்கும் பேச்சே நின்னு போயிடுதுங்க. அந்த கைதி சுவத்துல ஏறி நின்று ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தாங்க வெறித்தனமா கத்திக்கிட்டு இருக்கான். நான் நிரபராதி, நான் எந்த தப்புமே செய்யல, என்னை விட்டுடுங்க அப்படிங்கிறது மட்டும்தான். இதை பார்த்த ஜெயிலருக்கு உடனே பொறி தட்டுதுங்க. அடடா, இவன் உடம்புக்குள்ள இருக்கிறது மனுஷனே கிடையாது, இது நேத்து தூக்குல போட்டோமே அந்த குவாயோட ஆவிதான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. அவனோட கண்ணுக்கு முன்னாடி குவாயோட உருவம் தெரிய ஆரம்பிக்குது. அவளை பார்த்ததுமே ஜெயிலர் அப்படியே பயத்துல உறைஞ்சு போறாருங்க. ஏன்னா அவளோட சாவுக்கு காரணமான யாரையும் அவன் உயிரோட விட போறது இல்லைன்னு அவருக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. இப்ப சீன் கட் பண்ணா கதை நேரா நம்ம வக்கீல் ஹேமோட வீட்டுக்கு போகுதுங்க. ஹேமு அவனோட புது மனைவி மீ கூட ரொம்ப ஜாலியா சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி திடீர்னு வீட்டு லேண்ட்லைன் போன் பயங்கரமா ரிங் ஆகுதுங்க. மீ போயிட்டு அந்த போனை எடுக்கிறா. மீ போனை எடுத்ததுமே அந்த பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணோட குரல் பயங்கரமா கேக்குது. அவ வேற யாருமே இல்லைங்க, நம்ம குழாய் தான். அவ ஹேம் கிட்ட சொல்லு நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. மீக்கு ஒண்ணுமே புரியல. யாருடா இது அப்படின்னு சொல்லி குழப்பத்தோட ஜன்னல் வழியா வெளியே எட்டி பாக்குறான். அங்க வீட்டுக்கு வெளியில ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்காங்க. அவ நம்ம குவாய் தாங்க. ஆனா பாவம் மீக்கு தெரியல, வெளியில நிக்கிறது வெறும் பொண்ணு இல்ல, ஒரு கொடூரமான பேய் அப்படிங்கிறது. மீ நேரா ஹேம் கிட்ட போய் உங்களுக்கு யாரோ ஒரு பொண்ணு ஃபோன் பண்றாங்க, வெளியவும் ஒரு பொண்ணு நிக்கிறா அப்படின்னு சொல்றான். ஆனா ஹேம் அதெல்லாம் யாராவது பிராங்க் பண்ணுவாங்க, நீ கண்டுக்காத அப்படின்னு ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்திலே வீட்டுக்கு இன்னொரு ஃபோன் கால் வருதுங்க. இந்த முறை லைன்ல வர்றது யார் தெரியுமா? நம்ம குவாய்க்கு மரண தண்டனை தீர்ப்பு கொடுத்தாரே அதே ஜட்ஜி தாங்க. இங்க தான் கதையோட அந்த பெரிய ஷாக் கொடுக்குறாங்க. அந்த ஜட்ஜ் வேற யாருமே இல்லைங்க, ஹேமோட வைஃப் மீயோட சொந்த மாமா தாங்க. ஆனா போன்ல வந்த செய்தி என்ன தெரியுமா? அவரோட மாமா ஒரு பயங்கர கார் ஆக்சிடென்ட்ல ஸ்பாட்ல இறந்துட்டாரு அப்படிங்கிறது தான். இதை கேட்டதுமே மீ பதறி போய் அழுதுகிட்டே அவங்க மாமா வீட்டுக்கு கிளம்புறா. ஹேமு அவ கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. ஆனா திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணுது. உடம்பு நடுங்கி ஒரு மாதிரி விசித்திரமா நடந்துக்கிறான். மீ அவனுக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு நினைச்சு நீங்க வீட்லயே ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியா கிளம்பி போயிட்டாங்க. ஆனா ஹேமுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சுங்க, தான் உடம்ப ஏதோ ஒரு சக்தி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் அந்த பையனை கொன்ன கொடூரனுங்க பின்னும் அவன் ஃப்ரெண்டும் ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற வீட்டுல ஜாலியா ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நாம தப்பு பண்ணிட்டு பலிய வேற ஒருத்தி மேல போட்டுட்டு செமையா எஸ்கேப் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி குஷியா இருக்காங்க. அவனுங்க தப்பிச்சிடும் நினைச்ச அந்த காட்டு வீட்டுக்குள்ள திடீர்னு ஒரு கருப்பு நிழல் உள்ள நுழையுதுங்க. இதை பார்த்த உடனே பின்னும் அவன் ஃப்ரெண்டும் பயத்துல நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிழல் மெதுவா அவங்க பக்கத்துல நெருங்கி வருதுங்க. நல்லா உத்து பார்த்தா அது வேற யாருமே இல்லைங்க, நம்ம குவாய் தான். பின்னுக்கோ இன்னும் உண்மை தெரியல. அவன் இவ எப்படி ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அவளை கொல்ல கத்தி எடுத்துட்டு ஓடுறாங்க. ஆனா பாவம் அவனுக்கு தெரியலையே, அவன் மோதுறது மனுஷி கூட இல்ல, ஒரு பழி வாங்குற பேய் கூட அப்படின்னு. அவன் கத்தியால குத்த போக அது நம்ம குவாயோட உடம்புக்குள்ள சும்மா காத்துல ஊடுருவி போகுதுங்க. நம்ம குவாய் அங்கேயே வச்சு பின்னோட ஃப்ரெண்டை அலற அலற துடிச்சு கொடூரமா கொண்டு போடுறாங்க. கண்ணு முன்னாடியே தான் ஃப்ரெண்டு செத்து விழுறத பார்த்துட்டு பின்னுக்கு பேச்சே நின்னு போயிடுதுங்க. மரண பயத்துல கத்திக்கிட்டே அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடுறாங்க. அவன் ஓடுறத பார்த்து நம்ம குவாய் பயங்கரமா அட்டகாசமா சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டே ஓடு, எவ்வளவு தூரம் வேணாலும் ஓடு, இந்த ஊர்ல இனி உனக்கு மரண வேட்டை தான் அப்படின்னு சொல்லி சவால் விடுறான். பின்னோட ஃப்ரெண்டு காட்டுக்குள்ள கொடூரமா இறந்து கிடக்கிற விஷயம் ஜெயிலருக்கு தெரிய வருதுங்க. இந்த முறை ஜெயிலர் சாதாரணமா வரல, கூடவே சோம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான மாந்திரிகனை கூட்டு வராருங்க. சோம் அந்த பிணத்துக்கு முன்னாடி நின்று தான் மந்திர சக்திகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். என்ன கொடுமை பாருங்களேன், அந்த மந்திரத்தோட பவர்ல செத்து போன அந்த பிணம் அப்படியே எழுந்து உட்காருதுங்க. எழுந்து உட்கார்ந்த அந்த பிணம் சோம் கிட்ட எல்லா உண்மையும் வளர ஆரம்பிக்குது. இதை பண்ணது அந்த குவாயோட ஆவி தான். அவளோட இந்த நிலைமைக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்க எல்லாரையும் தேடி தேடி கொல்லாம அவ அடங்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டதுமே சோமுக்கு விஷயம் புரிஞ்சிச்சு. அவன் உடனே ஜெயிலர் கிட்ட நம்ம குவாயோட அழிவுக்கு காரணமான ஒருத்தரை கூட அவ உயிரோட விட போறது இல்ல அப்படின்னு எச்சரிக்கிறாருங்க. நிலைமை கைமீறி போனதை புரிஞ்சுக்கிட்ட ஜெயிலரும் சோமும் குவாயோட லிஸ்ட்ல இருக்கிற மத்த எல்லாரையுமே காப்பாத்த அவசர அவசரமா போன் போட்டு அலர்ட் பண்ண கிளம்புறாங்க. ஜெயிலரும் சோமும் பதறி போய் ஹேமுக்கு போன் பண்றாங்க. ஆனா அவன் போனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. வேற வழியே இல்லாம அவன் நேரா ஹேமோட வைஃப் மீ இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அவங்க கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. முதல்ல இதை கேட்ட மீ ஷாக் ஆகுறாங்க. எப்படி ஒரு பேய் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு நம்பவே முடியல. அப்பதாங்க அந்த மாந்திரிகன் சோம் ஒரு புல்லட் எடுத்து அவகிட்ட தரான். இதுதான் குவாயை சுட்டு கொன்ன புல்லட். அவன் சொல்றான் அவன் நிரபராதி, அவளை சாகடிச்சது தப்பு, அதனால தான் அவளோட ஆன்மா இப்படி பழி வாங்குது, அவளை நிறுத்த இந்த புல்லட் மட்டும்தான் வழி, இதை வச்சு தான் நீ அவளை எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். குவாய் பண்ணாத தப்புக்கு அவளை கொன்னுட்டாங்க, இப்போ அந்த பழிவாங்க துடிக்கிற ஆவிக்கு முன்னாடி நிக்க போறது இந்த ஒரே ஒரு புல்லட் மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த புல்லட்டை வாங்கிக்கிட்ட மீக்கி இப்போ உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குதுங்க.
பயந்துகிட்டே அவசர அவசரமா தான் வீட்டுக்கு ஓடுறான். ஆனா அங்க வீட்டுல நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. நம்ம வக்கீல் ஹேம் தரையில விழுந்து உடம்பெல்லாம் வளைஞ்சு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனுக்குள்ள புகுந்திருக்க குவாயோட ஆவிகிட்ட, ப்ளீஸ் குவாய் என்ன விட்டுடு, என்ன மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. ஆனா குவாயோட ஆவி அவனோட நெஞ்சம் மிதிச்சிட்டு கோபமும் அழுகையுமா ஒரே கேள்வியை தான் கேட்குது. எனக்கு ஏன் துரோகம் பண்ண ஹேம்? என்ன ஏன் ஏமாத்தின? ஏன் ஏன் அப்படிங்கிற மாதிரி. இந்த மரண வழியில ஹேமுக்கு அவனோட பழைய நினைவுகள் எல்லாம் வந்து போகுதுங்க. அவங்க 2 பேரும் முதலா சந்திச்சது. ஹேம் அவளோட அழகையும் குணத்தையும் பார்த்து காதலிச்சது. அதுக்கப்புறம் நம்ம குவாயும் அவன் மேல உயிரை வச்சிருந்தது. கடைசியில உன்னைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என் கடைசி மூச்சு வர உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹேம் அவளுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்தது. எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வந்து போகுதுங்க. இவ்வளவு ஆழமா காதலிச்சுட்டு கடைசியில அவ ஆபத்துல இருந்தப்போ கையை விரிச்ச துரோகத்தை நினைச்சு ஹேம் இப்போ கதறி அழுகுறாங்க. கதை இப்போ பிரசன்ட்டுக்கு வருதுங்க. ஹேம் அழுதுகிட்டே குவாய் என்ன மன்னிச்சிடு, ப்ளீஸ் மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி கத்துறான். அப்போ குவாயோட ஆவி அவனோட முகத்துக்கு நேரா வந்து அவன் செஞ்ச அந்த பச்சை துரோகத்தை அவன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துதுங்க. அப்படி என்ன நடந்துச்சு தெரியுமா? ஹேம் தான் குவாயை காதலிக்கிற விஷயத்த அவனோட அக்கா வான் கிட்ட போய் சொல்றான். ஆனா அந்த கொடுமைக்கார அக்கா வான் ஒரு வேலைக்காரியை போய் கல்யாணம் பண்றதா அப்படின்னு சொல்லி கத்திட்டு, உனக்காக நான் ஒரு பெரிய இடத்து பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவங்க காமிச்ச அந்த பணக்கார பொண்ணு வேற யாருமே இல்லைங்க, நம்ம மீ தான். அக்கா பேச்சை தட்ட முடியாம பணத்தாசையிலையும் நம்ம ஹேம் கண்ணை மூடிக்கிட்டு தான் உயிரே வச்சிருந்த காதலி குவாய் அப்படியே நடுத்தருல கையை விட்டுட்டு வந்துட்டாங்க. ஹேம் தன்னை கைவிட்ட விஷயத்த நம்ம குவாய் உணர்றதுக்குள்ள எல்லாமே கைமீறி போயிடுச்சுங்க. அவ அழுது கதறி துடிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. அது மட்டும் இல்லாம தான் தம்பி காதலிச்ச பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அக்கா வான் நம்ம குவாயை இன்னும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்கா. மாடு மாதிரி வேலை வாங்கிட்டு அவளை பழிவாங்க சித்திரவதை பண்ணியிருக்கா. இது எல்லாத்துக்குமே காரணம் ஹேம் செஞ்ச அந்த பச்சை துரோகம் தாங்க. இப்போ ஹேம் அவளோட காலடியில விழுந்து, குவாய் என்ன மன்னிச்சிடு, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி கதறி அழுகுறாங்க. ஆனா குவாயோட ஆவி இப்ப மன்னிக்கிற நிலைமையில இல்ல. அவ கண்ணுல வெறி மட்டும் தாங்க தெரியுது. சரியா அந்த நேரத்துல நம்ம மீ வீட்டுக்குள்ள ஓடி வரா. கண்ணு முன்னாடி மிதந்துட்டு இருக்க குவாயோட பயங்கரமான ஆவியை பார்த்து அவ அலறா. உடனே தட்டு தருமாறி மாந்திரிகன் சோம் கொடுத்த அந்த ஸ்பெஷல் புல்லட்டை வச்சு குவாயை நோக்கி சுடுறான். ஆனா நம்ம குவாயோட ஆவி இப்ப யாருக்கும் கட்டுப்படுறதா இல்லைங்க. அந்த துப்பாக்கி சூட்ல இருந்து தப்பிச்சு அந்த வீடே அதிர்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான பேய் புயலை உருவாக்குறான். வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாமே காத்துல பறக்க ஆரம்பிக்குது. சுவர்கள் எல்லாம் உடைய ஆரம்பிக்குது. குவாய்க்கு இப்போ ஹேம கொன்னே தீரணுங்கிற வெறி மட்டும் தாங்க இருக்கு. ஆனா அந்த மாந்திரிகன் சோம் ஏற்கனவே மீ கிட்ட ஒரு ஸ்பெஷல் சாம்பலை கொடுத்து அனுப்பியிருந்தான். ஆவி ரொம்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போனா இந்த சாம்பலை வீசுன்னு அவன் சொல்லியிருப்பாங்க. அவன் சொன்னபடியே மீ அந்த சாம்பலை தூவி குவாயை தற்காலிகமா அமைதிப்படுத்துறாங்க. குவாயும் கொஞ்ச நேரத்துக்கு ஹேமை விட்டுட்டு அங்கிருந்து மாறிறான். குவாய் போன உடனே பயத்துல நடுங்கிட்டு இருந்த ஹேம் மீ கிட்ட எல்லா உண்மைகளையும் ஒண்ணு விடாம சொல்லி அழுகுறாங்க. தான் புருஷன் தப்பு பண்ணியிருந்தாலும் அவனை காப்பாத்தணுமேன்னு மீ துடிக்கிறான். உடனே ஹேமை இழுத்துட்டு நேரா அந்த மாந்திரிகன் சோம் கிட்ட ஓடுறான். அவங்க சொன்ன கதையை கேட்டுட்டு சோம் ஒரு வழியை சொல்றாங்க. குவாயோட ஆவிக்கு சாப விமோச்சனம் கொடுத்து அனுப்பணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. முதல்ல குவாய்க்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் பொருட்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்து தீ வச்சு கொளுத்தணும். அப்புறம் அவளை தூக்கில் போட்ட அதே இடத்துக்கு போய் ஒரு விசேஷ பூஜை பண்ணணும். அப்பதான் அவளோட ஆன்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹேமுக்கு உடம்பு ரொம்ப முடியாம போனதால அவனை சோம் கிட்ட பத்திரமா விட்டுட்டு மீ மட்டும் தனியா குவாய் வாடகைக்கு இருந்த வீட்டுக்கு வேக வேகமா கிளம்புறான். மீ அங்க போய் அந்த வீட்டு ஓனரை பாக்குறாங்க. அந்த ஓனர் லேடி மரண பயத்துல நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மீ கிட்ட சொல்றாங்க பாருங்க ஒரு உண்மையை. சாரிம்மா, அந்த குவாய் செத்ததுல இருந்து அவளோட ரூம் தானாவே பூட்டிக்கிச்சு. எவ்வளோ ட்ரை பண்ணியும் அதை திறக்கவே முடியல. யாராவது கதவை உடைச்சு உள்ள போக பார்த்தா உள்ள இருந்து ஏதோ ஒரு மர்ம சக்தி அவளை தூக்கி வெளியே வீசுது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டதுமே மீக்கு புரிஞ்சிருச்சு, உள்ள இருக்கிறது நம்ம குவாயோட ஆவிதான் அப்படிங்கிறது. எதுக்குமே அஞ்சாத நம்ம மீ தைரியமா அந்த ரூமுக்குள்ள நுழைறாங்க. அவ உள்ள போன உடனே அங்க இருக்கிற குவாயோட ஆவி கோபத்துல வெறித்தனமா கத்த ஆரம்பிக்குதுங்க. ஆனா நம்ம மீ தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ரூம் ஃபுல்லாவே தேடுறா. அங்க அவளுக்கு குவாயும் ஹேமும் ஜோடியா இருக்கிற சில போட்டோஸ் கிடைக்குது. அதுதாங்க குவாய்க்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். மீ யோசிக்காம அந்த போட்டோக்களை தீ வச்சு கொடுத்துறான். இப்படியே எல்லாம் முடிஞ்சுதான்னு பார்த்தா இல்லைங்க. மீ உடனே ஹேமோட அக்கா வானுக்கு ஃபோன் பண்றான். வான் அவகிட்ட நம்ம கடையோட மாடியில குவாயோட சில துணிமணிகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே மீ அந்த துணிகளை எரிச்சு சாம்பலாக்க வானோட கடையை நோக்கி ஓடுறான். ஆனா இந்த கேப்ல வில்லன் பின்ன நம்ம மறந்துட்டோம்ல. குவாய்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடின பின் இப்ப அவனோட வீட்டுக்குள்ள தனியா மரண பயத்துல ஒண்டிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு சுத்தி சுத்தி எல்லா பக்கமும் குவாயோட உருவம் மட்டும் தாங்க தெரியுது. அவனால அந்த பயத்தை தாங்க முடியலங்க. என்ன மன்னிச்சிடு குவாய், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி கதறி அழுறான். ஆனா அவனை வச்சு செய்யறாங்க நம்ம குவாய். அங்க இருக்கிற ஒரு பூசாரி பின்ன காப்பாத்த மந்திரம் ஓத ஓத குவாய் பின்னோட மூளையில இருந்து ஒரு பயங்கரமான மாயக்கட்டா ஊத்து விடுறாங்க. இப்போ பின்னோட கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா மனுஷனுங்களே குவாய் மாதிரி தாங்க தெரியாங்க. பயத்துல பின் அவ கிட்ட இருந்து தப்பிக்க தன் கண்ணு முன்னாடி வந்த எல்லாரையுமே வெறித்தனமா கொண்டு போடுறான். கொலை வெறியோட சுத்திட்டு இருக்க பின் கிட்ட வந்த குவாயோட ஆவி, ஓகே நீ தப்பிக்கணும்னா நான் சொல்ற ஒரே ஒரு வேலையை மட்டும் செய், உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு ஒரு டீல் போடுறாங்க. சாவுக்கு பயந்த பின்னும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. குவாய் கொடுத்த அந்த வேலை என்ன தெரியுமா? அவளை சித்திரவதை பண்ணாலே அந்த அக்கா வான்.
அவளை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் போடுறாங்க. பின் நேரா வானோட வீட்டுக்கு போறான். அவளை அடிச்சு இழுத்துட்டு போய் முன்னாடி குவாய வான் எந்த இருட்டு அறைக்குள்ள பூட்டி வச்சு கொடுமைப்படுத்தினாலும் அதே ரூமுக்குள்ள வானை தூக்கி போட்டுட்டு பூட்டுறாங்க. இப்போ அந்த இருட்டு அறைக்குள்ள வான் தனியா மாட்டிக்கிட்டா. அவளுக்கு முன்னாடி மெதுவா வந்து நிக்கிற நம்ம குவாயோட கொடூரமான ஆவி அந்த இருட்டு அறைக்குள்ள மாட்டிக்கிட்ட வான் பயத்துல கத்துறாங்க. ஆனா குவாய் அவளுக்கு இறக்கமே காட்டலையே. அவளை வச்சு செஞ்சு கொடூரமா கொண்டு தீக்குறாங்க. இன்னொரு பக்கம் சொன்ன வேலையை முடிச்சிட்டோம், நாம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பின் நினைச்சு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. ஆனா அங்கதான் குவாயோட மாஸ்டர் ட்விஸ்ட் இருக்குங்க. அவ பின்ன சும்மா விடுவாளா? அவனோட கழுத்தை நெரிச்சு அவனையும் ஸ்பாட்லயே காலி பண்ணிடுறா. மீ அந்த இடத்துக்கு ஓடி வரதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. வான் பின் 2 பேருமே டெட்டுங்க. இப்ப குவாயோட பழிவாங்கல் லிஸ்ட்ல மீதி இருக்கிறது ஒரே ஒருத்தன் தான். அது நம்ம ஹேம் மட்டும்தாங்க. மீ எப்படியோ வான் கடையில இருந்த குவாயோட துணிகளை தீ வச்சு கொளுத்திட்டு பதறி போய் மாந்திரிகன் சோம் கிட்ட ஓடுறா. சோம் அவகிட்ட இப்போதைக்கு அவளோட பொருட்கள் எல்லாத்தையும் எரிச்சாச்சு. ஆனா ஹேமோட உயிரை காப்பாத்த இன்னும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. வாங்க கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அடுத்த நிமிஷமே சோம், மீ, ஹேம் அப்புறம் அந்த ஜெயிலர் 4 பேருமே சேர்ந்து நம்ம குவாயை எந்த இடத்துல வச்சு அநியாயமா தூக்கு போட்டு கொண்டாங்களோ அதே இடத்துக்கு வேக வேகமா போறாங்க. ஏன்னா குவாய்க்கு நடந்த அநீதிக்கு நியாயம் கிடைச்சி அவளோட ஆன்மா சாந்தி அடைய வேண்டிய இடம் அதுதாங்க. அந்த தூக்கு மேடைக்கு முன்னாடி நின்று நம்ம மாந்திரிகன் சோம் கடகடன்னு மந்திரத்தை ஓதி அந்த பரிகார பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க பயங்கரமான புயல் காத்து வீச ஆரம்பிக்குது. வந்துட்டா நம்ம குவாய் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு இப்போ ஒரே ஒரு குறிதாங்க, தன் காதலை மிதிச்சு துரோகம் பண்ண ஹேம உயிரோட விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான். பூசாரி சோம் அவளை தடுக்க எவ்வளவோ மந்திரங்களை போடுறாங்க. ஆனா குவாய் இப்ப சுனாமி மாதிரி இருக்காங்க. முதல்ல ஜெயிலரை தூக்கி வீசுறா. அப்புறம் சோம் அடுத்து தடுக்க வந்த மீ என எல்லாத்தையுமே ரத்த காயம் வர்ற அளவுக்கு அடிச்சு பறக்க விடுறாங்க. யாராலையுமே அவளோட வெறியை அடக்க முடியல. கடைசியில மரண பிடியில மாட்டிக்கிட்ட நம்ம ஹேம் குவாயோட கொடூர முகத்தை பார்த்து கண்ணீர் விட்டு கதறான். குவாய், என்னை மன்னிச்சிடு, நான் செஞ்சது மகா பாகம். உன்னை நான் நடுத்தருல கைவிட்டிருக்க கூடாது. நான் இன்னைக்கு உன் மேலதான் உயிரா இருக்கேன், என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சினான். ஹேம் உண்மையாவே மனசு உருகி பேசின அந்த பேச்சை கேட்டதுமே பழி வாங்குற வெறியில இருந்த குவாயோட ஆவிக்குள்ள ஏதோ ஒரு பழைய காதல் உணர்வு தலை தூக்குதுங்க. அவளோட கவனம் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே செதறி போகுதுங்க. ஹேமோட எமோஷனல் பேச்சை கேட்டு நம்ம குவாய் அப்படியே உருகி நிற்கிற அந்த சில நொடிகள் கேப்பை பயன்படுத்தி நம்ம மீ கையில இருந்த அந்த ஸ்பெஷல் துப்பாக்கியால டொம்முன்னு ஒரு போடு போடுறாங்க. அந்த மந்திர புல்லட் பட்டதுமே குவாயோட ஆவிக்கு ஒரு வழியா சாப விமோச்சனம் கிடைச்சி அப்படியே காத்துல கரைஞ்சு போகுதுங்க. அப்பாடா, ஒரு வழியா மீ தான் புருஷன் ஹேமோட உயிரை காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம பூசாரி சோம் உடனே மீ கிட்ட, நீ ஹேம அழைச்சிட்டு இங்கிருந்து கிளம்பு, நான் மீதி இருக்கிற பூஜையை முடிச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். மீயும் ஹேம கூப்பிட்டுட்டு நிம்மதியா அங்கிருந்து கார்ல கிளம்புறாங்க. வழியில ஹேம் ரொம்ப எமோஷனலா மீயோட கையை பிடிச்சு, இனிமே எங்க வாழ்க்கையில உனக்கு நான் துரோகமே பண்ண மாட்டேன்டி அப்படின்னு உருகி உருகி சத்தியம் பண்றான். 2 பேருமே இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹாப்பியா போயிட்டு இருக்காங்க. ஆனா கதை இதோட முடியலங்க. அங்கதான் விதியோட மரண கேம்ப ஆரம்பிக்குது. அவங்க கார் போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா ஒரு பெரிய லாரி மின்னல் வேகத்துல வந்து அவங்க கார் மேல டமார்னு பயங்கரமா மோதுருதுங்க. கார் அப்படியே நொறுங்கி ஹேமும் மீயும் ஸ்பாட்லயே ரத்த வெள்ளத்துல துடிதுடிச்சு இறந்து போறாங்க. இது சும்மா தற்செயலா நடந்த ஆக்சிடென்ட் நினைச்சீங்களா? அங்கதாங்க ட்விஸ்டே இருக்கு. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல காத்துல மிதந்துட்டு இவங்க 2 பேரோட சாவையும் பார்த்து நம்ம குவாய் மரண வெறியோட சிரிச்சுட்டு நிக்கிறாங்க. ஆமாங்க, அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல நம்ம குவாயோட ஆவிதான் நின்றுட்டு இருக்கு. துரோகம் பண்ண ஹேம இந்த உலகத்துல வாழ விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளோட ஆவி துடிச்சது வீண் போகலங்க. அவனோட உயிரை எடுத்தது மட்டும் இல்லாம நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஹேமோட ஆத்மாவை அப்படியே பலவந்தமா இழுத்துக்கிட்டு ஆவிகளோட உலகத்துக்கு பறந்து போயிடுறாங்க. ஒரு வழியா குவாய் நினைச்சபடியே அவளோட பழிவாங்கல் ஆட்டத்தை அந்த துரோகிக்கு கிடைச்ச மரண தண்டனையோட முடிவுக்கு வருதுங்க. இந்த மரண த்ரில்லர் கதை ஒரு பயங்கரமான எண்டிங்கோட முடியுதுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையாங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பை.